and all the viewers who are watching this message. Greetings to you in the name of Jesus. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காலவேளையில் உங்களோட இடைப்படுவார். இன்றைக்கு என்னோட செய்தியோட தலைப்பு Rejoice is a byproduct of trust in the Lord. I repeat it. Rejoice is a byproduct of trust in the Lord. மகிழ்ச்சி என்பது விசுவாசத்தின் துணை தயாரிப்பு. மறுபடியும் சொல்லுகிறேன். மகிழ்ச்சி என்பது விசுவாசத்தின் துணை தயாரிப்பு. Rejoice, when I say rejoice is nothing but delight, joy, happiness. மகிழ்ச்சி என்பது ஆனந்தம், சந்தோஷம், பேரானந்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னு சொன்னா, இந்த மொலாசஸ் எப்படி தயாரிக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கும் போதும் அது தனியா யாரும் தயாரிக்கிறது இல்ல. இந்த சுகர் கேன், அதாவது இந்த கரும்பு எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு அதுல எடுத்த தண்ணீரை அதை கொதிக்க வைக்கும் போதும் அதுக்கு மேல அந்த கிறிஸ்டல் சுகரை கலெக்ட் பண்ணும் போதும் அது மேல வருகிற எல்லா கிறிஸ்டல் சுகர் கலெக்ட் பண்ணி வைக்கும் போதும் அது கீழே இருக்கிறது தான் மொலாசஸ். மொலாசஸ் இஸ் டார்க் சுகரி சிரப். அதாவது அது தனியா தயாரிப்பு செய்யறதுல அது in the process of making sugar crystals we get molasses. So அதே போலதான் இன்றைக்கு நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி எப்படி உருவாக்குறது, எப்படி உற்பத்தி ஆகிறது, எப்படி தயார் ஆகுவது என்று சொன்னாக்கா, இது நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் போதும் நம்மளுக்கு நம் இருதயத்துல மனதுல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த கால வேளையில இன்றைக்கு இதே போல நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம விசுவாசமா இருக்கும் போதோ நம்மளுக்குள்ள ஒரு பேரானந்தம், ஒரு சந்தோஷம் உருவாக்குறது. அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன், அதாவது இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற நிலைமை பார்க்கும் போதோ இன்றைக்கு உணவு காட்டிலும் உறவிட காட்டிலும் நம்மளுக்கு தேவையானது ஒன்று என்று பார்க்கும் போதோ இது சந்தோஷம் தான் மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷன் சமாதானமா சந்தோஷமா இருக்கும் போதுதான் அநேக காரியங்கள் செயல்பட முடியும். ஆனால் அதனால இன்றைக்கு கர்த்தருக்குள்ள நம்ம விசுவாசமா இருக்கிற வேளையில நம்மளுக்கு இந்த மகிழ்ச்சி தன்னாலேயே அது உற்பத்தி ஆகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அபக்கூக் 3:17-18 வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதில் இப்பேற்பட்ட ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தையிலே முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று தீர்க்கதரிசி அபக்கூக் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசி யார்? இந்த வசனங்களால எப்பேற்பட்ட நிலைமையில் எழுதப்பட்டார் என்று சொன்னால், அபக்கூக் is a minor prophet, is one among the minor prophets. This entire 3-chapter book is a dialogue between God and the prophets. அவர் கர்த்தரோட உருவாடுகிறார். அவர் சில கேள்விகளை கேட்கிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. His ways are unfathomable. அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. He cannot comprehend God's ways. He feels it is unjust. அதாவது இது அநியாயமா இருக்கிறது என்று சொல்லி சில காரியங்கள் கர்த்தரிடத்துல கேட்கும் போது அவர் கர்த்தர் இடைப்படுகிறார். அபக்கூக்கோடு இடைப்படுகிறார். சில காரியங்களை, சில ரிப்ளைஸை கொடுக்கிறார். சில ரெஸ்பாண்ட் பண்ணும் போது அபக்கூக் என்ன பண்றாரு என்று சொன்னால், he makes a fine confession of faith in chapter 3 verse 17 and 18. There may be the situation is very bad, but still it says, I will rejoice in the Lord. So when you trust the Lord, whatever He says, as the scripture says, as the promises says, if you believe, you will have 100% rejoice in your heart that will reign in your hearts. Hallelujah. அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு கேள்விகளை தான் நாம் தேவனை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன கேள்வி என்று சொன்னால், ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? ஏன் இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் அனுமதித்தார்? ஏன் கர்த்தர் தடை செய்திருக்க முடியுமே, ஏன் தடை செய்யவில்லை? அவர் அன்பான தேவன் அல்லவோ? அவர் மறைப்பது இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான வியாதியை மறைப்பது அவருக்கு பிரியமில்லாத காரியமே. ஏன் இதை அனுமதித்தார் என்று பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Why the innocent kids have to die? Why innocent children have to
die? Why infants have to die? Why the whole people have to die? இப்பேற்பட்ட பல கேள்விகள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? ஏன் அநியாயமாக கூட்டமான ஜனங்கள் சாக வேண்டும்? ஏன்? First of all, this deadly coronavirus has been infecting so many people. Today, in this situation, we are asking several questions to God. We are throwing question after question because, like Habakkuk, we are also asking questions. Hallelujah. அது மாத்திரம் இல்ல, it's been more than 3-4 weeks of lockdown. இன்னைக்கு நம்ம லாக்டவுன் ஆகி நம்ம சேனல் பல சேனல்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். Time and time again we are watching from channel to channel and viewing all the people what they have to say about this deadly disease that is infecting thousands and lakhs of people. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கும் போது WHO டைரக்டர், அதாவது ஜெனரல் டைரக்டர் டெட்ரோஸ் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், the worst is yet to come அப்படின்னு சொல்லுகிறார். இந்த மோசமான காரியம் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி ஒரு அச்சுறுத்தலான செய்தியை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக ஜப்பான் ப்ரொஃபசர் ஆஃப் சைக்காலஜி இன்றைக்கு நேற்று 2 திவசத்துக்கு முன்னால அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கிற வேளையில அவர் சொல்லுகிறார், this virus is not natural but this is man-made. இந்த சைனா லேப்ல இது கிரியேட் பண்ண ஒரு வைரஸ் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, எக்கனாமிக்ஸ் ஆர் சேம் டிஃபரண்ட். இன்றைக்கு பொருளாதார ரீதியில பயங்கரமான ஒரு ஃபால் இருக்க போகிறது, பொருளாதார ரீதியில ஒரு சரிவு இருக்க போகிறது அப்படின்ற சில காரியங்கள் தொலைக்காட்சி பெட்டியில சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த டெலிவிஷன் so many negative things that people are saying. And some doctors, some நல்ல மருத்துவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாங்கன்னா, in the coming days it's going to infect many more people. It's going to be double of what you see on the screen today. And some people are saying that there's going to be famine of food in the coming days. So there are so many things that are happening in the world. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறான ஒரு செய்தி மாத்திரம் இல்ல, இது ஒரு அச்சுறுத்தல் கொண்டு வருகிற ஒரு செய்தியா இருக்கிறது. அநேகரோட இருதயம் படபடப்பாய் கொண்டிருக்கிறது. ஒரு பரபரப்பான ஒரு செய்தி கொண்டு வரும்போது நம்ம இருதயங்கள் எல்லாம் கலங்கி இருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் ஒரு நிச்சயத்தை இழந்து நிற்கிற ஒரு நேரத்துல எல்லாரும் கடந்து போயிருக்கிறோம். நாளை குறித்து ஒரு கேள்வி, நாளை எப்படி இருக்க போகிறது என் தேசம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னோட வேலை என்று சொல்லி அநேகர் பயந்து திகைத்து அழுது கொண்டிருக்கிற ஒரு வேதனையான ஒரு நேரத்துல காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு இப்பேற்பட்ட செய்தியை நான் கொண்டு வரவில்லை. I am not here to speak what the people are saying today in the television. I am not here to say what's in the heart of men, but I am standing before you to say what is in the heart of my daddy. Hallelujah. What my daddy wants to say to you. Hallelujah. என் தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்திலே சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்லதான் உங்க முன்பதாக இந்த கால வேளையில வந்திருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு பாய்ந்து திகைத்து அழுது உங்க எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இதோ கர்த்தருடைய செய்தி வருகிறது. என்ன செய்தி என்று சொன்னால், அவரை நீங்கள் இப்பேற்பட்ட நிலைமையிலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You got to trust him in midst of this crisis, in this midst of shortcomings. You have to trust him. Trust him. Trust him. Trust him alone. Hallelujah. அவரை மாத்திரம் விசுவாசிங்க, அவரை மாத்திரம் விசுவாசிங்க. நீங்க கேட்கலாம், ஏன் நான் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். Today, this morning, why should I trust God? I tell you, because he is the creator of heaven and earth. That is why you must trust him. அவர் வானத்தை பூமியை உருவாக்கினார் அல்லவோ, ஆகையால்தான் அவரை விசுவாசிக்க வேண்டும். You must again ask, why should I trust God? You must trust God because 1,000 may fall at your side and 10,000 at your right hand, but it shall not come near you, says the word. ஆகையால்தான் நீங்க கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு ஏன் கர்த்தரை நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இதோ உலகம் பறிந்து நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கர்த்தரோட வசனம் இன்ற கால வேளையில் உங்களுக்கு வருகிறது. ஆகையால்தான் நீங்க கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன கர்த்தர். ஆகையால்தான் நீங்க அவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த கால வேளையில நீங்க விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, இந்த அபக்குக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், 3:17 அவர் எத்தனையோ காரியங்கள் சொல்லுகிறார். மாட்டு தொழுவத்தில் அது இல்லாமல் போனாலும் எல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ், so many unproductive words, so many hopeless
worst words, but still he says, I will rejoice in the Lord. Hallelujah. You got to trust him in the situation. You got to 100% situation. God is in control of the situation. Hallelujah. உன்னை மாற்ற நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பயங்கரமா இருந்தாலும் உன்னை மாற்ற சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். God has allowed this particular situation to happen, but for several reasons. I cannot go on to say what are the reasons, because we are humans and God is God. He knows everything perfect. Hallelujah. Now we are very small in front of the eyes of God. He's too big. We cannot comprehend all that God does. His ways are not your ways. Hallelujah. அவரோட வழிகள் நம்மளோட வழிகள் அல்லவே அல்ல. ஆகையினால உன்னை மாற்றம் சொல்லுகிறேன். அவர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் என்று விசுவாசம், ஆழமான விசுவாசம் உறுதி உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, அன்றைக்கு பவுலும் சிலாவும் ரெண்டு பேரும் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய பிரசங்கத்தை அவர் பண்ணிக்கொண்டு வருகையில் அநேக போர்ச்சேவர்கள் என்ன பண்ணார்கள்? அவர்களை பிடித்து அவர்கள் சிறைச்சாலையில போடுவதற்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் அவர்கள் நன்றாக அடித்தார்கள். சட்டையை கிழித்து they tore their clothes and they laid many stripes, says Acts 16:22. They were beaten black and blue. நன்றாக அடித்து சட்டையை கிழிச்சு அடிச்சு அவங்க என்ன பண்றாங்க? சிறைச்சாலையில போடுகிறார்கள். சிறைச்சாலையில மாத்திரம் போடல, they put them in the inner prison, says the word of God. Not just prison, inner prison. So அந்த காலத்துல ரோம அரசாளுகிற நேரத்துல prison and inner prison were two different places. Outer prison and inner prison. Outer prison was not so much cruel. அது ரொம்ப கொடுமை இல்ல. ஆனா inner prisonல வந்து பயங்கரமான ஒரு கொடுமை. அங்க தண்ணீர் இல்ல, அங்க வெளிச்சம் இல்ல, அங்க காற்று இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு விடம், ஒரு பயங்கரமான ஒரு டார்க்னஸ், பயங்கரமான ஒரு இருள் நிறைந்த ஒரு விடமா இருந்தது. Because people used to take people to refine of reality there. அவங்களை பயங்கரமான சித்திரவதை பண்ணி, டார்ச்சர் பண்ணி, கொடுமைப்படுத்துறதுக்காக இந்த இன்னொரு பிரிசன்ல போடுவாங்க. இன்னொரு பிரிசன்ல போடுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் காய்கள் மரத்தின் துண்டல கட்டி வைத்திருந்தார்கள். Look at him. Because to preach Christ, to preach the gospel, they were thrown into the inner prison. What I want to tell you this morning, what did these two guys were doing in the inner prison? அவர்கள் சிறைச்சாலையில என்ன பண்ணாங்க? When they complaining about the situation, how worse the situation is, are they complaining about how inhuman these people are? Saying that I did something good, why they have to punish me for doing good? அந்த காரியல பண்ணல. They did something awesome. அவங்க ரொம்ப அழகான ஒரு காரியத்தை செய்திருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்று சொல்லி பார்க்கும்போது they were praying and singing hymns. Hallelujah. அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் பாடி துதித்திருந்தார்கள். என்ன நிலைமையில அவர்களை அடித்து நொறுக்கி அவமானப்படுத்தி சட்டையெல்லாம் கிழித்து துணி இல்லாம உணவு இல்லாம இருந்த நேரத்துல அவர்களால பாட முடிஞ்சிச்சு, ஜெபம் பண்ண முடிஞ்சது, துதிக்க முடிந்தது. Hallelujah. Really, not many can do that, I tell you. If all things are working good, we are very happy to praise and pray and worship God. When all things are fine, when God has blessed me, it's good that I pray and worship God. But during the times of problems, during the times of affliction, I see people find it hard to praise Him, even to open them out and say something nice. And not only I know, even Satan knows about it. You know what did Satan say to God? One day when all the sons of men presented before God, எல்லா தேவதூதர்கள் கர்த்தர் முன்பதாக வரும்போது சாத்தானும் காணப்பட்டான். And God is asking Satan, did you consider my servant Job? ஏன் தேவதாசனாக யோபை நீ பார்த்தாயா, நீ கண்டாயா? அவனை போல ஒரு உத்தமன் யாரும் கிடையாது. He is blameless, he is upright, and he fears God and shuns evil. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற ஒரு மனுஷன் என்று சொல்லி பார்த்திருந்தான். சாத்தான் சொல்லுகிறார், அதெல்லாம் சரி, ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவரோட வீட்டை வேலி எடுத்து வைத்திருக்கீங்க. ஹalleluya.
He will praise you. He will offer sacrifice. Why? Because you have edged his household things and his possession. He will definitely do it. அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறோம். அதுவும் சொல்ல அவன் கையின் பிரயாசங்களை நீ ஆசீர்வதித்திருக்கிறீர். அவன் தேசோட சம்பத்துகளை நீ ஆசீர்வதித்திருக்கிறபடியால் தான் அவனால துதிக்க முடிகிறது, அவனால பலிகளை செலுத்த முடிகிறது என்று சொல்லுகிறார். He's saying, remove that edges. Take away all the blessing that he has acquired from you. Take away the edges. Stop taking away. You see how he's going to curse your name and going to leave you, he said. Sometimes people are like that. Not everybody. எல்லாரும் நான் குறை சொல்லுங்க, எல்லாரால பாட முடியும், எல்லா நிலைமையிலும் இப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல கூட instead of complaining and murmuring, we need to be like this Paul and Silas who continue to pray, who continue to seek the face of the Lord. Hallelujah. இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கீங்க பிரியமானவர்களே எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமாக நீங்க ஆராதிக்கிற தேவனுக்கு நிச்சயமாக தெரியும். God knows what exactly you're going through in the present time, my dear. What are you crying for? What are you craving for? God knows very well. Hallelujah. இன்றைக்கு கர்த்தருக்கு தெரியும் நீங்க எந்த வேதனையில இருக்கீங்க, கண்ணீரோட இருக்கீங்க, எந்த பாதையில நடந்து கொண்டு இருக்கீங்க, எதை குறித்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. நாளை என்னோட வேலை நிரந்தரம் இல்லையே, நாளையோட சொப்பல நிரந்தரம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் சப்பா, என் குடும்பத்தை நான் எப்படி நிர்வாகம் செய்வேன், என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் நான் எப்படி சமாளிக்க போகிறேன், பல கேள்விகளோட இன்றைக்கு உட்கார்ந்து இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரியே, இதோ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காணலாம் என்று. ஹalleluya, ஹalleluya. இருள் மத்தியிலே வெளிச்சத்தை உதிக்க என் கர்த்தராலே கூடும். ஹalleluya. எரேமியால சொல்கிறது, if nothing is impossible with my God. Hallelujah. He's a big God. He's a God who can do all things. Hallelujah. கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் இந்த காலவேளையில நீங்க செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரம் என்னென்று சொன்னால் அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள் இன்றைக்கு செய்திகளை கேட்டு இருக்கிறாங்க. செய்திகள் சொல்லுகிறது பயங்கரமான அச்சுறுத்தல். இன்றைக்கு உணவு கிடைக்குமா, வேலை போயிடுமா, இப்பேற்பட்ட வாடகை கட்ட முடியுமா, will I be able to pay all my bills, what is my tomorrow holds, அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்கான். Why? Because you started to believe all that what people are saying, what the TV channel, all the political leaders, what the president, the prime minister, the ministers have to say, what the doctors have to say. You have to start believing on His word, on His prophecy, on His promises. Why? Because His promises are yes and amen and hallelujah. அவருடைய வாக்குகளும் வார்த்தைகளும் மாறாததான் சொல்லுது. வானமும் பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ hallelujah, it will stand firm forever and ever. Hallelujah. So you got to just believe in the situation. Hallelujah. You should believe that God will never give up. I mean, God will never leave me nor forsake me. கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி நீங்க ஆழமாக விசுவாசித்தால், I tell you, you will have the joy in your heart, the happiness in your heart in midst of so much chaotic situation. பாருங்க, ஒன்னு உங்களை கேக்குறேன். What made Peter to walk on water? பேதுருவை தண்ணி மீது நடக்க வைத்தது என்ன? Hallelujah. Peter was able to walk on water. That's a miracle. That's a miracle. He walked on the water because he focused on Jesus and he believed what Jesus said. He said, Jesus, can I walk on the water? Can I come to you? He said, come on. When Jesus said, come on, he believed those words. He trusted in the words. அவர் இயேசுவை பார்த்து அவருடைய கண்கள் அவர் மீது ஃபோக்கஸ் ஆக வைத்தது மாத்திரமல்ல, அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார். ஆழமாக விசுவாசித்தார்படியினாலே அவரால் தண்ணீரால நடக்க முடிந்தது. And there was a miracle that he witnessed. But I still ask a question. What made Peter to drown and sink in the water? Because he took his eyes from Jesus and he focused on the storm. He took his eyes from the words of God, from the promises of God, and he focused on the storm and the winds. Hallelujah. கர்த்தர் இடத்திலிருந்து கண்களை எடுத்து வேற இடத்துல பார்க்கும்போது, அந்த புயல் காற்றை பார்க்கும்போது, அந்த தண்ணீரை பார்க்கும்போது முழுகினான்.
இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய கண்கள் இதை மீது இருக்கிறது. இன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டியில சொல்லுகிற வார்த்தையை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? இல்ல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை உறுதியாக வைத்துக் கொண்டு கர்த்தர் கட்டாயம் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இந்த நிலைமையில நாங்கள் இருக்க மாட்டோம், இந்த நிலைமை தாண்டி நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம் என்று விசுவாசிக்கிறீர்களா? சில பேர் நினைக்கலாம், ஐயோ இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லா சபைகளிலும் ஆரம்ப நாட்களில ஜனவரி 1ஆம் தேதியில பயங்கரமான வாக்குத்தத்தம் எல்லா சபைகளுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் பயங்கரமான ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தங்களை எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். இவைகள் எல்லாம் நிறைவேறுமா? இவைகள் எல்லாம் சபைக்கு நிறைவேறுமா? என் குடும்பத்துக்கு நிறைவேறுமா என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் கட்டாயம் செயல்பட முடியும் எந்த நிலைமையிலும். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு பார்வை பார்த்தால் போதும், சிச்சுவேஷன் மாறப்படும். ஹல்லேலூயா. தோல்விகள் ஜெயமாக மாறும். என் கர்த்தராலே கூடாதது ஒன்றும் விசுவாசிக்கிறது இந்த கால வேளையில. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்க என்ன சொல்ல போறீர்களோ கர்த்தர் அதையே செய்வார். You got to declare and decree because you have power in the tongue that you speak. You have the power in the tongue and you have the power in the words that you speak. நீங்க செய்கிற, நீங்க சொல்லுகிற வார்த்தையில ஒரு வல்லமை உண்டு பிரியமானவர்களே. அதனால நீங்க லைஃப் பேச வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தோல்வியை பேசாதீர்கள். சிச்சுவேஷனை பார்த்து அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் சொல்லாதீர்கள். புறச்சாதி சொல்லுகிற காரியத்தை நீங்கள் சொல்லாதீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, தேசத்துல பஞ்சம் இருக்கும், ஆனா என் வீட்டுல தானி இருக்கும் என்று சொன்னால் அப்படியே ஆக கட்டுவது. ஹல்லேலூயா. வெளியில வாதி என்று சொன்னால் இருக்கட்டும், என் வீட்டுல வாதி இருக்காது என்று சொன்னால் கட்டாயம் நடக்கும். நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ, நீ எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதை கட்டாயம் செயல்பட தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. நீங்க பேச வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பேச வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சொன்னதை நீங்க பேச வேண்டும். கர்த்தர் வாக்குறுதியை நீங்க பேச வேண்டும். கர்த்தர் உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தங்களை நீங்க உரைக்க வேண்டும். ஹல்லேலூயா. You got to claim His promises even in the midst of dark world. Hallelujah. Everything looks gloomy, everything looks dark, there's no future, but still if you can claim and declare and decree that God is possible to change the situation in my house, in my family, in my church, in my nation, entire globe, yes, He can do it. Hallelujah. Because He is the universe of this globe. Hallelujah. He is not only just creator, He is the instructor, He is the guide of this entire globe. Hallelujah. Hallelujah. அது மாத்திரம் இல்லை, நீங்க இன்றைக்கு நீங்க விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சுகமளிக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. God is my healer என்று நீங்க நம்ப வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் என்னை விடுவிக்க வைக்கிறவர் என்று நீங்க நம்ப வேண்டும். God is my redeemer என்று சொல்லி நீங்க நம்ப வேண்டும். கர்த்தர் என்னோட இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறார், எனக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல கர்த்தரா இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னை போஷிக்கிறவர் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் சகலத்தையும் செய்யும் வல்லவர் என்று நீங்க விசுவாசிக்கும் போதோ அந்த அற்புதத்தை வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலையிலே நீங்க முழுக மாட்டீங்க. ஹல்லேலூயா. பேதுரு முழுகிடுவாரு நினைச்சார்கள், மற்ற சீஷர்கள் நினைச்சாங்க அவ்வளவுதான் அவன் முழுகிட்டான் நினைச்சாங்க. இல்ல, கர்த்தர் கரத்தை நீட்டி ஹல்லேலூயா பேதுருவை மீண்டும் எடுத்தது போல உங்க வாழ்க்கையில நீங்க அமர்ந்திருக்கிறீர்களா, சோர்ந்து போயிருக்கிறீர்களா பிள்ளைமானவர்களே, வியாதியோட கஷ்டத்தோட பாரத்தோட அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் கரத்தை உங்களை நீட்டி உங்களை தூக்க வல்லம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னது போல நான் என்ன சொன்னேன்னாக்கா, the topic of my sermon is rejoice is a byproduct of trust in the Lord. மகிழ்ச்சி என்பது விசுவாசத்தின் துணை தயாரிப்பு. நீங்க கர்த்தருக்குள்ள ஆழமான விசுவாசத்தை வைக்கும்போதோ உங்க இருதயத்தில் என்ன நடக்கும்? மகிழ்ச்சி. People who cannot be happy is the one who cannot trust in the Lord, because you are believing the lies of the Satan. Who can remain happy in this situation are the ones who trust 100% in the Lord. நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்க வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் அரிசியா இருக்கும், ஆனா மகிழ்ச்சியால இருக்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பேங்க் பேலன்ஸ் இல்ல, உங்க பணப்பையில பணம் இல்ல,
நீங்க ஆர்ப்பரித்து துதிக்க முடியும். ஏன்னு சொன்னால் என் விசுவாசம் சிச்சுவேஷன் மேல இல்ல, என் விசுவாசம் சூழ்நிலைகள் மேல, என்னை படைத்த ஆண்டவர் மீது, இந்த காரியத்தை மாற்றக்கூடிய மீது என்று சொல்லி நீங்க பார்க்கும் போது உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம் வரும். பிரியமானவர்களே, நாங்கள் மற்றவங்களை போல அல்ல. ஹல்லேலூயா. மற்றவங்களெல்லாம் ஒரு எதிர்காலம் சூன்யமாக இருக்கிறது, இருளடைந்ததா இருக்கு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தர் கரத்தில் இருக்கிறபடியா நான் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விட மாட்டார். உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் பிரியமா இருக்கிறபடியா உங்களை ஆசீர்வதிப்பார். So when you are happy, you can face the situation better. Hallelujah. இன்றைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கும் போது வருகிற பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நம்மளால நன்றாக சமாளிக்க முடியும். பாருங்க, there is a difference when a man walks or a woman walks into a house with a nice smile. How do you feel? She ignites the whole atmosphere. உங்களோட smile, உங்களோட happiness is contagious. It just spreads like coronavirus spreads. இதே ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு ஆட்கள் ஒரு வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீட்டோட காயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் சோகமாயிடும், எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க, எல்லாருக்கும் ஒரு சோர்வு வந்துவிடும் ஆவிக்குரிய ரீதியில. ஆனா நீ மனமகிழ்ச்சியா இருந்தா அதுதான் உங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. Hallelujah. That is the strength. Hallelujah. When you rejoice in the Lord, when you're happy, when you're delighted, when you are in His presence and trusting Him, there comes the joy in your heart. That is contagious. That will spread even more faster like coronavirus. Hallelujah. Coronavirus only is possible to stay for 14 days, I believe. But this happiness, which is contagious, remains forever and ever in your hearts, in your homes, in your churches. Hallelujah. இன்றைக்கு இந்த ஹாப்பினஸோட நம்ம எங்க போனாலும் it gives a new energy. It gives positivity everywhere. It gives a new strength. You can face the challenges of tomorrow with great ease. Why? Because you have something that nobody can take out. Hallelujah. எல்லாத்தையும் கட்டி போட்டாங்க, பவுலுக்கு சிலாவுக்கு கைகளை கட்டி போட்டாங்க, கால்களை கட்டி போட்டாங்க, ஆனால் வாயில கட்டி போடல. ஆனா வாயிலிருந்து அவரை கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தாரு. பாருங்க, நீங்க துதிக்க சந்தோஷத்துல துதிக்கும் போது உங்க கட்டுகள் மாத்திரம் உடைக்கப்படுவதில்லை, கேட்கப்பட்ட சுகச்சாலையில ஒவ்வொரு கட்டுகள் விழுந்தது என்று நம்ம வேதவசனத்துல தெளிவாக வாசிக்கிறோம். It is not only your chains is going to be broken when you praise and you are happy in the presence of God. Even the people who are around you, even their chains and bondages and all the problems will be broken in the name of Jesus. That is the power of His hallelujah presence. So continue to rejoice. Continue to rejoice. Continue to be joyful. Forget about what's happening in the world. Forget about what's happening outside. It's very important to see what's happening within you. That's most important to God. Hallelujah. உங்க சிச்சுவேஷன் கர்த்தர் மாற்றுவார். கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கும், உங்க சபைக்கும் கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்ற போகிறார். கரங்களை தட்டி நீங்க கர்த்தரை ஸ்துதித்தால் போய்க்கலாம். ஹalleluya. நான் ஒரு சின்ன பாடலை பாடி அந்த செய்தியை முடிக்க போறேன். ஆனா இந்த பாடலை நான் பாடும்போது என்னோட கிராண்ட் டாட்டருக்கு நான் இந்த பாட்டை பாடுவேன். இந்த பாட்டு பாடும்போது அவளுக்கு அர்த்தம் புரியாது. She's just not even 2 months, but she enjoys when I sing the song, though she doesn't understand the lyrics. But today, if you're going to listen to the song and you know what the lyrics mean, you're going to enjoy even more than my granddaughter does. Hallelujah. So கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி துதிக்கலாமா? Hallelujah. நீங்க இருக்கிற இடத்திலேயும், நீங்க இருக்கிறதான விடத்திலேயே முழங்கால் வச்சு கர்த்தரை ஆர்ப்பரிக்கலாமா? கர்த்தரை நோக்கி துதிக்கலாமா? ஐயா, என்னை தாழ்வாக மன்னிங்க. இவ்வளவு நாள் என்னால பரிபூர்ணமா துதிக்க முடியல. ஆனா இன்று முதல் நான் சந்தோஷத்தோடு நான் துதிப்பேன். ஏன் துதிப்பேன் என்று சொன்னால் நான் உங்களை விசுவாசிக்கிற பகப்பேன். கட்டாயம் என்னை நீங்க ஹalleluya ஆசீர்வதிப்பீர். என் சிச்சுவேஷனை நீங்க மாற்றுவீர் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனையோ வீடுகளிலே அழுகை சத்தத்தை என் காதுகளில் கேட்கிறது. எத்தனையோ தவறான செய்திகள் பல குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கேள்விகளை கேட்கிறோம் ஐயா. ஐயா, எங்களையும் என் குடும்பத்தையும் என் சபையினவர்களையும் நீங்க பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வசனத்தை அப்பா விசுவாசத்தோட கேட்ட பிள்ளைகள் மீது உங்களுடைய கரத்தை வைத்து நீங்க ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அவங்களோட பயத்தை எடுத்து போடுங்க. அவங்களோட அவிசுவாச
வாக்குத்தத்தத்தை அப்பா கை பிடித்துக் கொள்ளட்டும். உங்களுடைய வாக்குத்தத்தங்களை கை பிடித்துக் கொண்டு உண்மையை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மீது இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீபாலரஷ்டரந்தவா ஒவ்வொரு மீதும் ராஜா இறங்கி வரட்டும். ஆவியானவர் அளவிலாவது படிக்கு ராஜா. செய்தி கேட்டுக்கொண்டிருந்த எங்கேயும் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களை போக்குகளை மாற்றி, அவங்க எண்ணங்களை மாற்றி இன்று முதல் அவர்களை ஆசீர்வதித்து அப்பா அநேக அற்புதங்களை காணும்படிக்கு, ஒரு வித்தியாசத்தை காணும்படி நீங்க உண்டு பண்ணுவீராங்க ஆவியானவரே. நமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. Come on, join with me. சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. உங்களோடு இடைப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Hallelujah. Hallelujah.